மார்னிங். இதுதான் நம்ம ஹாபி டனல். இது பெரிய டனல். இது எல்லாம் கிழிஞ்சிச்சு. இப்போ இதுல நம்ம வந்து இந்த வீட்டு தோட்டத்துக்கு பேக்கெட் ரெடி பண்ணி விதை போட போறோம். பார்க்கலாமா? ஹாபி டனல். அது பெரிய டனல், சின்ன. இப்போ இதுல பேக்கெட்லாம் போட்டு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு காய்கறி போட ஃபர்ஸ்ட் நர்சரி ரெடி பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே போட்ட பேக்கெட்லாம் புல்லு முளைச்சிருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சுத்தம் பண்ணிட்டு விதை போடுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். இந்த பேக்கெட்லாம் இப்போ சுத்தம் பண்ற வேலை தான் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பீட்ரூட், கேரட், நூக்கல், அப்புறம் லீக்ஸு இதெல்லாம் போட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நர்சரி போட்டுட்டு தான் அதை வந்து மாற்றணும். இங்கே பாருங்க, இது வந்து யூவி பொலித்தீன். என்னன்னா டைரெக்டாக சன்லைட்டை கட் பண்ணிட்டு இந்த நர்சரிக்கு ஏற்ற சன்லைட்டை இது கொடுக்கும். அதுக்கு தான் இது கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பசலி சமைக்க போகிறோம். அப்படியே சமையலுக்கும் கீரை எடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் மாட்டுப்பட்டியில் போட்டப்போ பெரிய இலை வந்துச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் வெயில் பத்தலைங்க, அதனால இந்த சைஸ்ல வருது. இப்படி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் விதை போடணும் நம்ம. இப்போ இதை ரெடி பண்ணிட்டு விதைய போட்டோம்னா ஒரு 2-3 நாள்ல முளைச்சிரும். முளைச்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு போய் நம்மளோட வீட்டு தோட்டத்துல மாற்றி நட்டு வைக்கணும். ஏன்னா நர்சரி போட்டாதான் நல்லா வளரும், பாதுகாப்பா இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டோம், நர்சரியை ரெடி பண்ணிட்டோம். பேக்கெட் பார்த்தீங்கன்னா மருந்து. இப்போ நம்ம அந்த நர்சரிக்கு அந்த பேக்கெட்டில் அடிக்க போகிறோம். ஏன்னா எறும்பு, பூச்செல்லாம் வந்து அந்த விதையை இது பண்ணிடும். அது இதை அடித்தா பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் நான் ஸ்பூனில் ஒரு காட்டுங்க. இந்த இவ்வளோதான் பறக்குது காற்றுல. இந்த இவ்வளோதான் எடுக்கணும். தண்ணியில் நல்லா கலந்துட்டு அந்த பேக்கெட்டில் ஸ்ப்ரே பண்ணணும். போட்டுடலாமா? எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்? இப்படிதான் ஸ்ப்ரே பண்ணிட்டா நமக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா விதையை எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும், வளரவே விதையே இருக்காது. இப்போ ரெடி, நாளைக்கு விதை போட்டுடலாம். இது வந்து பீன்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். பீன்ஸுக்கு நர்சரி தேவையில்ல, அப்படியே விதைய போட்டுடலாம். ரெடி பண்ணி மருந்து அடிச்சுட்டு விதைய போட்டுடணும். பீன்ஸ் சீக்கிரம் வேகமாக வளரும். ஒன்றுக்கு ஒன்று வெட்டிட்டு, ஆனால் உள்ளே போடக்கூடாது, விதைய மேலுக்கு தான் போட்டு லேசாக மூடிடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.